ஐயோ! இந்த இன்ஸ்டாவை தொறந்தாலே சிஎஸ்கே கம்பேக்கு குடுத்துட்டானுங்க. சிஎஸ்கே கம்பேக்குடா, 6th கப் லோடிங்டா அப்படி இப்படின்னு போறீங்க. என்னடா கம்பேக்கு? டேய், ஒரே ஒருத்தன் கம்பேக் கொடுத்துருக்கான்டா. சஞ்சு சாம்சன் கம்பேக் கொடுத்துருக்கான். உங்கள் டீம் எப்போ கம்பேக் கொடுக்க போகுது? எஸ், நீங்கள் நினச்சி பாருங்களேன், சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டா உங்கள் டீமில் யாரா அடிப்பா? டீமில் எல்லாரும் அடிச்சிருக்கணும்ல. ஏதாச்சும் ஒரு 10 ரன் இல்லை 20 ரன்னுக்கு மேலே ஏதாச்சும் அடிச்சிருக்கணும்ல. அடிக்கவே இல்லைடா. ஒட்டுமொத்த டீமே அடித்தாதான்டா கம்பேக்கு. ஒருத்தன் அடிச்சு 100 வச்சுட்டு கம்பேக்கு, டீமே கம்பேக் கொடுத்துருச்சு அப்படிங்கிறீங்க. ஓகே, பவுலிங் நான் சூப்பராக போட்டிங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு. பவுலிங் செமையாக போட்டிங்க அன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் கூட. அப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கடா. உங்கள் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாலே உங்கள் டீமே ஒழுங்காக ஆட மாட்டேங்குதுடா. சிஎஸ்கே டீமே ஒழுங்காக ஆடாது. உங்கள் டீமே கம்பேக் கொடுத்துட்டு வாங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அப்புறம்னா ஒரு சில பேர் போட்டிருந்தானுங்க, சிஎஸ்கே ஏன்டா டேபிள் டாப்புக்கு வந்துச்சுன்னு கவலைப்படுவீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னு. வரணும், நீ டேபிள் டாப்புக்கு வரணும். ஃபைனலோ இல்லை செமிஃபைனலோ ஏதோ ஒன்று எங்கள் கூட நடக்கும். நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். கவலைலாம் பண்ணல நாங்கள்.